ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 14வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே மூத்த இளவரசி அவ பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள மூத்த இளவரசிக்கு நம்ம ஜின்னு வேற யாரும் இல்ல 7வது இளவரசன் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. அதனால அவ பொண்ணை பார்த்து, ஆமா நெருப்பு பத்த வச்சது யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, இல்லம்மா நான் ஓவரா குடிச்சிருந்தேன், சோ எனக்கு சரியா தெரியல அப்படின்னு அந்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் இந்த 7வது இளவரசன் மட்டும் இந்த கேஸ விடாமலே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கட்டும், அவனுக்கு தேவையான பதிலடியை நான் கொடுக்கறேன் பாரு அப்படின்னு திமிருத்தனமா அந்த மூத்த இளவரசி பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த சொங்கி இருக்கான்ல, அவன் வீட்டுக்குள்ள ஆளுங்கெல்லாம் பூந்து வந்துட்டு சொங்கியே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த மூத்த இளவரசிக்கு அடியாள் மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். சொங்கியோட அம்மாவும் சியாங்கோ அங்க வந்துடுறாங்க. எதுக்குங்க என் பையன் உடம்பு முடியாம இருக்கிறவனை இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்க, அங்க சொங்கியோட அப்பா வராரு. சார் நீங்க கூட்டு போங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொங்கியை அமுச்சு வச்சிடுறாரு. அவங்க அம்மா பாத்துட்டு, பெத்த பிள்ளைய செத்தாலும் பரவாயில்ல, அந்த மூத்த இளவரசி ஆளுங்களோட அமுச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, மூத்த இளவரசியும் பட்டத்து இளவரசனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆளுங்க கூட நான் எப்படி எதிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொங்கியோட அப்பாவும் கத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், சொங்கியோட வாரிசு சியாங்கோட வயித்துல வளருது, அதை காப்பாத்துறதுதான், இல்லைன்னா ஒட்டு மொத்தமா இந்த குடும்பமே செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொங்கியோட அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த மூத்த இளவரசி நேரா சொங்கியை எந்த ரூம்ல உட்கார வச்சிட்டு இருக்காங்களோ அங்க கிளம்பி போக, சொங்கி இந்த லேடியை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் உன்னை எதுக்கு என் கூட்டு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிக்க, இல்லங்க எனக்கு தெரியாது, ஆனா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் மேல கவனம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என் குடும்பம் என்னை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க, நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேனே அப்படின்னு சொல்ல, அவ்வளவு பெரிய நெருப்பு விபத்து நடந்திருக்கு, அதுல நீயும் என் பொண்ணு மட்டும் தான் உயிர் படைச்சிருக்கீங்க, மத்த எல்லாருமே இப்ப காலி ஆயிட்டாங்க, இதுல 2 பேரோட குடும்பம் சாதாரணமா விட்டுட்டாங்க, ஆனா அந்த ஷாங்கு பையனோட குடும்பம் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க, எங்களை நச்சு அரிக்கிறாங்க, எப்படியாவது எங்க மேல பழிய பொண்ணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இல்லங்க யார் மேலயும் தப்பு இல்ல, எல்லாருமே குடிச்சிருந்தாங்க இளவரசி, காத்துல வந்து மெழுகுவத்தி ஸ்கிரீன்ல பட்டு அந்த இடமே பத்திக்கிச்சு, நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான், இது இயற்கையா நடந்த ஒரு அழிவுதான்னு சொல்ல, இது ஆக்சிடென்ட் நீ சொல்ற, ஆனா நம்ப மாட்டேங்கிறாங்களேப்பா, அதுல என் பொண்ணும் இருந்தாங்கிறதால அந்த பழிய ஒட்டுமொத்தமா என் பொண்ணு மேல பொண்ணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு இளவரசி மேல அந்த பழி விழலாமா அப்படின்னு கேட்க, விழக்கூடாது அப்படின்னு சொங்கி சொல்லிட்டு, அப்ப என் மேல பழிய போடலான்னு பாக்குறீங்களா, இல்ல இளவரசி நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொங்கி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசியோட வீட்டை காட்டுறாங்க. சிசியோட வீட்டுல இன்னும் தேடுதல் வேட நடந்துகிட்டு தான் இருக்கு, ஆத்துக்குள்ள தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கேயாவது நம்ம சிசியோட அண்ணா கிடைக்கிறானா அப்படின்னு. அதுல நேரத்துல இந்த சிசியோட சித்தி இருக்காளே, அவ வந்து பாத்துட்டு, பாவம் கல்யாணம் கூட பண்ணல, அதுக்குள்ள ஷான் பையன் இறந்து போயிட்டான், அதனால அவனுக்கு நல்லபடியா இறுதி சடங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல, என் அண்ணனோட பாடியே இன்னும் கிடைக்கல, யாரு கேட்டு இறுதி சடங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிசி கத்திக்கிட்டு இருக்கா. 7 நாள் ஆச்சு, தண்ணிக்குள்ள விழுந்தவன் இதுக்கு மேல என்ன உயிரோடையா இருக்க போறான், அவன் என்ன மீனா அப்படின்னு இந்த சித்தி அந்த நேரத்துல ஓவரா நக்கலா பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கு மேல தேடுறது வேஸ்ட் தான், இந்த விஷயத்தை நிறுத்தி வச்சுட்டு எப்படியும் இறுதி சடங்கு ஆரம்பிக்க வேண்டியதான சித்தப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாட்டி நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இத்தனை நாள் தேடி கிடைக்கல, ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் கிடைச்சது, இதுக்கு மேல எனக்கும் எதுவும் நம்பிக்கையும் இருக்கும்னு தோணல அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் விட மாட்டேன், என் அண்ணனை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க, உன் அண்ணன் செத்து போனதுக்கு காரணமே நீதான், உன் அண்ணன் பாட்டுக்கு ஜாலியா வெளியே போயிட்டோமா வந்தோமான்னு இருந்துட்டு இருந்தான், ஆனா அவனை ட்ரெயின் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்த, அவன் ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது என்கிட்ட சொல்லாம போனதே இல்ல, ஆனா உனக்கு பயந்துட்டு உடனே எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட சொல்லாம அவன் வெளியே போயிருக்கான், அன்னைக்குதான் அவன் இறந்து போயிருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் நீதான் கத்த ஆரம்பிக்க, நான் தான் தெரியுதுல்ல, அப்ப அதுக்காகவாவது அண்ணா கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சிசி அழுதுட்டே வெளியே போயிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஆளுங்க கூப்பிடுறாங்க, நம்ம வீட்டுக்கு வெளியே அதிகாரிகள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. ஒட்டுமொத்த சிசி குடும்பமும் வெளியே வந்து நிக்க, அந்த பட்டத்து இளவரசியோட அடியாள் இருப்பானே அவன் அங்க வந்து நின்னுக்கிட்டு, உங்க பையன் பாருங்க பட்டத்து இளவரசியோட சேர்த்து 4 பேரை பத்த வச்சுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்கான், அவனை கண்டுபிடிக்கிற வரை நாங்க சும்மா விட மாட்டோம், உங்க வீட்டுக்குள்ள புந்து தேடுதல் வேட்டையை நடத்த போறோம் அப்படின்னு சொல்ல, அங்க கரெக்டா ஜின்னு வந்துடுறான். ஜின்னு வந்துட்டு, எனக்கும் சர்ச் பண்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நான் அவங்க மேல கண்ணு வச்சிருக்கிறேன், எங்கேயும் யாரும் ஓட மாட்டாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, நீங்க போயிட்டு மத்தவங்களை தேடுங்க, அந்த பையனை கண்டுபிடிச்சீங்கன்னா அவனையும் பிடிங்க, ஒருவேளை இங்க வந்தா நான் பிடிக்கிறேன்னு சொல்ல, உடனே அந்த அடியால் எதுவும் பண்ண முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறான். நல்ல வேலை நீ இங்க வந்த அப்படின்னு நம்ம சிசி ஜின்னை கூட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்க. ஜின்னு கேக்குறான்,
நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் உன்கிட்ட கேட்கணும். உன் அண்ணனுக்கு ஆபத்து வர மாதிரி கனவுன்னு சொன்ன. இது கனவோட இன்னும் பெரிய விஷயம் தானே அப்படின்னு கேட்டுட்டு நீ என்கிட்ட பதில் சொல்ல போறியான்னு கேட்க, எனக்கு தெரியாது, என் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா என் அண்ணன் மேல எல்லாரும் பழிய போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு நைட் நீ அந்த இடத்துல இல்ல, அதை மட்டும் நீ வெளியே எங்கேயும் சொல்லிடாத, நான் இருந்தேன்னு. அப்புறம் எல்லா பழியும் ஓ மேல விழுந்துடும்னு சொல்ல, அப்போ எல்லா பழியையும் தூக்கி என் அண்ணன் மேல போட சொல்றியா அப்படின்னு நம்ம சிசி கேட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு ஜின்னு பேசிக்கிட்டு இருக்கான். எங்க பாட்டி கிட்ட கால் அமுக்குற மாதிரி மறுபடியும் இந்த சித்தி போய் நின்னுக்கிட்டு, நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், சிசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்க பாட்டி பாக்குறாங்க. நல்ல மாப்பிள்ளையா பாக்கணும்னு நினைச்சேன், இதுக்கு மேல எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, ஏதோ நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பமா இருந்தா போதும்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்கு அப்படின்னு இந்த சித்தி ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப டயர்டா இருக்க, நல்லா ரெஸ்ட் எடு, புரியுதா? அது மட்டும் இல்லாம சிசி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, இனிமே இந்த வீட்டு வேலையெல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பொறுப்பு ஒட்டு மொத்தமா கொடுத்துட்ட இந்த சித்தி ஹாப்பி ஆயிடுறா. இல்ல அத்தை பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்க என்ன நம்பினதே போதும், இதை குடிங்க அதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் இந்த மூத்த இளவரசி கிட்ட அந்த அடியாள் வந்துடுறான். ஜின் என்ன பக்கத்துலயே விடல, என்ன போக விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, என்னெல்லாம் அவன் வந்து எனக்காக எதிரா செஞ்சுட்டு இருக்கானோ அது எல்லாமே அவனுக்கு எதிரா திரும்பும் அப்படின்னு இந்த மூத்த இளவரசி ரொம்ப ஹாப்பியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க சிசி நின்னுட்டு இருக்கா. அவ வேலைக்கார பொண்ணு ஓடி வந்து, விசாரணை சீக்கிரமா நடக்க போகுது, எல்லா பழியையும் உங்க அண்ணன் மேல போட போறாங்கன்னு சொல்ல, ஜியாங் இருக்காங்கல்ல, அவங்க அந்த அக்காவை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா, சொங்கியோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு கிளம்பி போறா. ஜியாங்கையும் கூட்டிட்டு வரா. ஜியாங் வந்ததுமே அக்கா அப்படின்னு சிசி கூப்பிட, இன்னமும் நீ அக்கான்னு கூப்பிடுறியா, என் புருஷன் இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அப்படின்னு ஜியாங் சொல்ல, இல்ல நீங்க இந்த நேரத்துல நான் கூப்பிடுறேன், மாசமா இருக்க பொண்ணு நீங்க என்ன நம்பி வந்திருக்கீங்க, அப்ப என்ன தங்கச்சியா தானே பாக்குறீங்க அப்படின்னு சிசி கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறா. இந்த சொங்கி இருக்கானே கேவலமான ஆளு, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், அத நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு ஜியாங் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க, அண்ணனை நினைச்சு சிசி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இவ்வளவு கொடூரமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசிக்கு அண்ணனோட உயிருங்கிறது ஒரு எறும்பு மாதிரிதான், அவ்வளவு கேவலமா நடத்திருக்கான்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு கொடூரமான இளவரசி இருப்பா நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது, உன் அண்ணன் பாவம், எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஜியாங்கும் சேர்ந்து ஒரு பக்கம் திட்டிக்கிட்டு இருக்கா. எல்லா உண்மையும் சிசி கேட்டுக்கிறா. அடுத்த நாள் கோர்ட்டு கூடுது. நம்ம ஜட்ஜு தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். சொங்கியும் சிசியும் தான் கேஸ் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பழியையும் சிசியோட அண்ணன் மேல சொங்கி போட்டுக்கிட்டு இருக்க. உடனே நம்ம சிசி பாத்துட்டு இருக்கா. வெக்கமா இல்ல எல்லா பழியையும் ஒருத்தங்க மேல போடுறதுக்கு? சரி ஓகே, எங்க அண்ணன் வந்து பத்த வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் அவரை தெளிவா பாத்தீங்கல்ல, என் அண்ணனை போய் தடுத்து நிறுத்த வேண்டியதானே, இளவரசி தான் ஏதோ பொண்ணு, அவங்களால முடியாது, நீங்க எல்லாம் 5 பேர் ஆம்பளைங்க தானே அப்படின்னு கேட்க, இல்ல நாங்கெல்லாம் கொஞ்சம் குடிச்சிருந்தோம், அதனால எங்களால சரியா பார்க்க முடியல, சரியா பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பனா வந்து என் அண்ணன் தான் பத்த வச்சான்னு அதை மட்டும் நல்லா அவங்களால எப்படி பார்க்க முடிஞ்சது, இதுல லாஜிக்கே எடுக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஊர் மக்கள்லாம் வெளியே இருந்து எட்டி பாக்குறாங்க. ஆமா எதுவும் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு ஆளுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் மேல எவ்வளவு காயம் இருக்கு பாருங்க சார், நான் வேணும்னே இந்த மாதிரி யாராவது காயம் பண்ணிக்குவாங்களா, நானும் ஒரு விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு சொங்கி கதறி அழ ஆரம்பிக்க, சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா, நேத்து நைட்டு என் அண்ணன் என் கனவுல வந்தான், அவன் ஆத்மா இன்னும் சாந்தி அடையாம இருக்கு, எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாம அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க, சொங்கி பாக்குறான் நம்ம நிக்கிறது கோர்ட்டு, என்னது இது ஆத்மா சொல்லுச்சு அது சொல்லுச்சுன்னு கண்டதை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து இடி இடிக்க ஆரம்பிக்க, பட்ட பகல்ல இடி இடிக்குமா, உண்மையாவே பேயோட வேலை தானா, பேய் இந்த பொண்ணுகிட்ட வந்து விஷயத்த சொல்லிருக்குமா அப்படின்னு ஊர் மக்களும் பேச ஆரம்பிக்க, சிசி என்ன விஷயத்தெல்லாம் சொன்னாலும் இந்த ஷியாங்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படிதான் என் அண்ணனை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல அன்னப்பறவை சாம்பிராணி மாடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வர சொல்ல, இதுல இருந்து தானே எடுத்து நம்ம இளவரசி கூட சூடு வச்சா சிசியோட அண்ணனுக்கு, அதையும் எடுத்துட்டு வராங்க. சொங்கி பயந்துடுறான், உண்மையாவே பேய் தான் வந்து இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்குமோ அப்படின்னு கேட்டுட்டு, இங்க பாருங்க என் அண்ணனை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், அவன் உயிரை நீ எடுத்திருக்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்த உடனே என் அண்ணனோட ஆத்மா சும்மா விடாதுன்னு சொல்ல, நான் என்ன பண்ண அவனை தள்ளி தான் விட்டேன், அதுக்கப்புறம் நடந்த எந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இளவரசியோட வேலை தான் இதுன்னு சொங்கி பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறான். இளவரசியோட அல்லக்கை வெளியே இருந்துட்டு என்ன பேசுற அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, சிசி அங்க வந்துடுறான். நீங்க எதுக்கு நின்னுட்டு சாட்சி சொல்றவன மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க, இதனால மாத்தி பேச வைக்கிறீங்கன்னு கத்த ஆரம்பிக்க, மக்களும் பாக்குறாங்க. நீ வாய மூடுப்பா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு மறுபடியும் சிசிய பார்த்து கேட்க, நீ அங்க இருந்த விஷயம் தெரிஞ்சிரும் சொல்லாத அப்படின்னு ஜின்னு சிக்னல் காட்டுறான். ஆனா சிசிக்கு அண்ணனுக்கு நல்ல பேர் வாங்கி தரதான் முக்கியம் அப்படிங்கறதால மத்த எல்லாரும், ஒருத்தங்க வந்து இப்படி தண்ணியில விழுந்தாங்க, ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியாம அங்கேயே இறந்து போனான், மத்தவன் எரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்ல ஆரம்பிக்க, சொங்கி பாக்குறான் எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அது எப்படின்னு பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். அப்போ டாக்டர் வராரு. இந்த பொண்ணு சொன்னது கரெக்ட் தான், 2 பேரோட பாடியை நம்மள போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடல, ஆனா ஒருத்தன் இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே தான் இறந்து போயிருக்கான்னு சொல்ல, என்னையா இது பேயெல்லாம் உண்மைதான் போலயே அப்படின்னு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க உடனே இங்க இளவரசியோட அல்லக்கை கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, எதுக்குங்க அப்புறமா நீங்க எல்லாம் ஜட்ஜுன்னு இருக்கீங்க? நீங்க பேயோட சாட்சியை கேக்குறீங்கன்னா சொர்க்கத்துல இருந்து இல்லைன்னா நரகத்துல இருந்து யாராவது ஜட்ஜை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஏன்பா நான் கேட்டதுக்கு இந்த பையனை தள்ளி தான் விட்டேன்னு இப்பதான் சொன்னான், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க அவன் ஏதோ நீங்க மிரட்டினதுல பயந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சொங்கி பாக்குறான். ஆமா, இந்த பொண்ணு ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொல்ல உடனே ஜட்ஜு கடுப்பாயிடுறான். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, இது கோர்ட்டு, சும்மா விளையாட்டுத்தனம் கிடையாது, எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குன்னு சொல்ல ஒரு சாட்சியும் கிடையாதுன்னு சொங்கி கத்த ஆரம்பிக்கிறான். சாட்சி கிடையாதா அப்படின்னு பின்னாடில இருந்து ஒரு குரல் கேக்குது. யாரோ பின்னால இருந்து மேல வந்துட்டு இருக்காங்க. சிசி பார்த்து அதிர்ந்து போய் நின்னுட்டு இருக்கா. ஈரோ சொட்ட சொட்ட யாரோ வந்து நிக்க சொங்கி ஒண்ணு புரியாம பக்கத்துல போய் பாக்குறான். அங்க வந்திருக்கிறது வேற யாரும் நம்ம சிசியோட அண்ணன் தான். தலையில இருந்து அப்படியே ரத்தம் வழிய ஆரம்பிக்க பேய் பேய்னு சொங்கி கத்த ஆரம்பிக்கிறான். என்ன இப்படி கொண்டுட்டியேடா, என் வாழ்க்கையை அழிச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு சிசியோட அண்ணா பக்கத்துல போயிட்டு இருக்க, நான் ஒண்ணும் பண்ணல, நான் ஒண்ணும் கொல்லல, எல்லாமே இளவரசியோட வேலை, அவ சொல்லிதான் நான் பண்ணேன், அதுவும் இல்லாம மூத்த இளவரசி தான் இந்த கேஸ்ல என்ன மாட்டி விட்டுட்டாங்க, இப்படி எல்லாம் பொய் சொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொங்கி எல்லாத்தையும் கத்த ஆரம்பிக்க இளவரசியோட அல்லக்கை அங்க இருந்து ஓடி போயிடுறான். சொங்கி பயந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறான். சிசி பாக்குறா, அண்ணா கிட்ட போயிட்டு அண்ணா அப்படின்னு பக்கத்துல ரத்தத்தை எல்லாம் தொடச்சுட்டு நிக்கிறா. நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு ஜின்னங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த கதையெல்லாம் ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது ஆத்மாவா இல்ல உண்மையா மனுஷன் தானா அப்படின்னு கேட்க, என்னைய அதை ட்விஸ்ட் வைக்கிறீங்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு ஆளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிசியோட அப்பா வீட்டுல அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. சிசியும் சிசியோட அண்ணனும் உள்ள வந்துடுறாங்க. அப்பா இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு கேட்க, சிசியோட அண்ணா அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து அழ ஆரம்பிக்க வேகமா அவங்க அப்பா ஓடி வந்து என் பையன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் எல்லாரும் அழுது முடிச்சதுக்கு அப்புறமா சிசியோட அண்ணனுக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க. ஆனா ஒரு வாரம் ஆச்சு, காயமெல்லாம் மேல பார்க்க ஆறி இருக்கு. உள்ள என்ன ஆச்சுன்னு கேட்க எல்லாமே ஆறிடுச்சு. அந்த நார பசங்க என்ன நினைச்சாங்க, என்ன போய் உங்களால அட்டாக் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சிசியோட அண்ணா சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சாவுல இருந்து எப்படிடா தப்பிச்சு வந்த அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா நான் செத்து போன மாதிரி ஃபர்ஸ்ட் நடிச்சேன், எனக்கு போதை ரொம்ப தலை கேட்டே இருந்தது, இதுக்கு மேல தாங்காதுன்னு செத்து போன மாதிரி நடிச்சேன். அப்ப எனக்கு சூடு வேற வச்சாங்க, போதை உடம்புல அதிகம் இருந்ததால என்னால வலியை கட்டுப்படுத்திக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா அப்புறம் தான் எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிற விஷயமே ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சமா தத்தளிச்சு பார்த்தேன், அதுக்கு மேல எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நேரா போயிட்டு ரொம்ப ஆழமான அந்த ஆத்துக்குள்ள முழுகிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம சூ இருக்கால, அவ கதை சொல்லிக்கிட்டு இருக்கா ஜின்னு கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும். அவ வெளியே போகும்போது ஆத்தோரமா கரெக்டா நம்ம ஒதுங்கி இருந்திருக்கா நம்ம சிசியோட அண்ணா, அவதான் காப்பாத்திருக்கா. அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம சிசியோட அண்ணா கிட்ட அவங்க அப்பா கேட்க, அப்புறம் என்ன ஆச்சு, சூ என்னை காப்பாத்தி கூட்டு போனா அப்படின்னு நமக்கு அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். சூ காப்பாத்தி கூட்டு போயிட்டு மயங்கி கிடக்குற சிசியோட அண்ணனுக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. இது ரொம்ப வலிக்கும் பொறுத்துக்கும் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சிசியோட அண்ணனும் பாத்துக்கிட்டு இருக்கான். சூ மேல பாசம் உனக்கு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு, வெறும் வயித்தோட இருக்க, இருந்தா உடம்பு சரியாகவே ஆகாது, நீ இங்கே இரு, நான் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சூ தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்து நெருப்பு பத்த வச்சு அதுல மீனை சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி சாப்பிட வைக்கிறா. இதை சாப்பிடு அப்படின்னு. நீ ஒரு பொண்ணு தான், ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அவளை பார்த்து அப்படியே கொஞ்சமா அழ ஆரம்பிச்சிடுறான் நம்ம சிசியோட அண்ணாவே. பரவாயில்ல அழுகையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், உடம்ப தேத்துடா அப்படின்னு சூ அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம சூ இவனை எழுப்பி விடுறதுக்கு வர சிசியோட அண்ணா சட்டப்பையில இருந்து ஒரு குட்டியா ஒரு பொம்மையை அவனே செஞ்சுட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம அதை சூ கிட்ட கொடுக்குறான். இந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சூ சொல்லியிருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டு அவ சிரிச்சுட்டே இருக்க, ஜின்னு என்னடா சிரிக்கிற, அதிசயமா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் அந்த குட்டி பொம்மையை வாங்க ட்ரை பண்ண அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது பண்ணி பொம்மை, அவ தூக்கிட்டு போயிடுறா. ஏற்கனவே பண்ணி பொம்மை ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு அவ சொல்லியிருக்க, இது பண்ணி கிடையாது குதிரை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் நம்ம சிசியோட அண்ணாவும். சரி ஓகே, நான் ஊருக்குள்ள போய் உனக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சூ சிரிச்சுட்டே கிளம்புறா. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது கேஸ் நடக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ரத்தத்தோட போய் டிராமா பண்ணா சொங்கி சொல்லிடுவான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்பி அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சிசியோட அண்ணா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இதுதான் சூவும் சிசியோட அண்ணாவும் சேர்த்து பண்ண ஐடியாவா இருக்கு. இதை நினைச்சு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்க கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜின்னு கிட்ட தகவல் வருது. இந்த மாதிரி வீட்டுல விருந்து வச்சிருக்காங்க, ஏதோ சிசி விருந்து வைக்கிறாங்களான்னு சொல்ல முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு ஜின்னு அங்க இருந்து எதிர்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ரொம்ப கொடூரமா ஆரம்பிச்ச இந்த எபிசோட் ரொம்ப ஸ்வீட்டாவே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.